இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி இரவு 10:07 மணிக்கு மீன ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனி பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மீன ராசியில் சனியின் இந்த பயிற்சி 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழப் போகின்றது. சனியின் பயிற்சி மீன ராசியில் குடியேறுவது பஞ்ச மகா யோகத்தை உருவாக்கும். குருவின் ராசியான மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சியாவதால் இந்த அரிய யோகத்தின் பலனால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். வேலையில் வளர்ச்சியுடன் பதவி உயர்வு கிடைக்கலாம். யார் இந்த 5 ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவில் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியா தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம். இந்த பயணத்தால் நன்மை உண்டாகும். முதலீடு லாபத்தை தரும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெருகும். கௌரவம் உயரும். வேலையில் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் நன்மைகள் உண்டாகும். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய பண லாபத்தை ஈட்டும் வாய்ப்பை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியால் சாதகமான பலனை தரும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். நிலம் வாங்கலாம். தொழிலில் வெற்றி கிடைக்கும். இதனால் லாபம் பெருகும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் சாதகமான சூழல் நிலவும். தொழிலில் அனுகூலம் நிலைத்திருக்கும். வேலையில் ஆறுதலையும் நண்பர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் பெரிய மாற்றம் ஏற்படுத்தி தரும். பணி இடத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். கௌரவம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். வணிகம் வர்த்தகத்தில் லாபம் சேரும். பங்கு சந்தையில் முதலீடு நன்மையை தரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஜோதிட பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.